ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்க கேட்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா த எக்ஸாம்ஸ் இன்ட்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாஷோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லாஷோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வைவ் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மாநில அளவிலான சாதனை ஆய்வு தேர்வு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகுப்புகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னா 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மற்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாமினேஷனில் யாரால் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தால் இந்த ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் அப்படின்னா தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்ற மொழிகளில் எதையும் இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் இத்தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ், இது 3 டேமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8th ஃபுல் புக் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்லாஷ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்படும் மொத்த வினாக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் வந்து எதற்காக வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லாஷ் என்பது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட கற்றல் அளவு வந்து பார்த்திங்கன்னா அளவிடுவதற்கும் மாணவர்களுக்கு கூடுதல் ஆதரவு அல்லது தலையீடு தேவைப்படும் பகுதியிலே அடையாளம் காண்போம். அதாவது அந்த நாலேஜ் வந்து மாணவர்களுக்கு எங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரியாக இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் எழுதுகிற மாட்டிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா விடைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குறிக்கிற மாட்டிக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இத்தேர்வில் நம்ம பாஸ் ஆகிறதுக்கான மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாஷ் எக்ஸாமுக்கு மற்ற எக்ஸாம்ஸ் மாற்றிக்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேர்ச்சி மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாணவர்கள் பங்கு கொள்ளலாம் அப்படின்னா 3 மற்றும் 5ஆம் வகுப்புகளில் 20 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 30 மாணவர்களும் ஸ்லாஷ் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கம்மியாக இருக்க ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களும் அட்டன் பண்ணுற மாட்டிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதோட அதிகமாக இருக்குது அப்படின்னா எம்ஏ சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எழுதுன்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இத்தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எழுதுவதற்கான கால அவகாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 2 hours வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாமினேஷன் பற்றிய சில கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பென் இல்லைனா ப்ளூ பென், பால் பாயிண்ட் பென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்க் பென், ஜெல் பென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாஷ் எக்ஸாமினேஷனில். ஸோ அடுத்து வந்து நான் சொல்ல போகிற கைட்லைன்ஸ் என்னென்னா OMR ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து விடையை வந்து குறிக்கும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா மடக்கவோ இல்லை கசக்கவோ கிறுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறான விடைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னரு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்ய முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே வினாய்க்கு வந்து ஒரு விடை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும், 2 விடைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் எக்ஸாமில் இருக்க எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லாஷ் எக்ஸாமினேஷனுக்கோட
மாடல் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ஸையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.